Hello everyone, welcome to Learn with Romney channel. So இந்த வீடியோல class 12 chemistry chapter 1 solutions வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்க நார்மல் லைஃப்ல நம்ம இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது பார்க்கறது ரொம்ப வந்து ரேர். ஸோ இங்க வந்து நம்ம ரியல் லைஃப்ல நிறைய மிக்சர்ஸ் தான் வந்து பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆர் மிக்சர்ஸ் கண்டெய்னிங் 2 or more பியூர் சப்ஸ்டன்சஸ். அதாவது பியூர் சப்ஸ்டன்ஸ்னா ஒன்னே ஒண்ணுதான். இப்போ மிக்சர் அப்படின்னும் போது இந்த 2 or more பியூர் சப்ஸ்டன்ஸ் கம்பைன் ஆகி நமக்கு கிடைக்கிறது. And their utility or importance in life depend on their composition. So அதோட யூஸா இருக்கட்டும், அதோட இம்பார்ட்டன்ஸா இருக்கட்டும், அதோட காம்போசிஷனை பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிராஸ் அப்படின்றது வந்து என்னது? அது வந்து 2 காம்பனன்ட் சேர்ந்தது, காப்பரும் ஜிங்கும் மிக்சர். அதோட மிக்சர் தான் வந்து என்னது? பிராஸ். அடுத்தது வந்து ஜெர்மன் சில்வர் சொல்லியிருக்காங்க. ஜெர்மன் சில்வர்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கு? காப்பர் இருக்கு, ஜிங்க் இருக்கு, நிக்கல் இருக்கு. அடுத்தது வந்து பிரான்ஸ். பிரான்ஸ்ல வந்து பார்த்தோம்னா காப்பர் அண்ட் டின் வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த 3 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? பிராஸ் பார்த்தோம், அப்புறமா ஜெர்மன் சில்வர் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து பிரான்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த 3த்துலயுமே பார்த்தோம்னா காப்பர் வந்து காமனா இருக்கு. ஆனா இதோட 3தோட ப்ராப்பர்ட்டிஸும் வந்து டிஃபர் ஆகும். ஏன் டிஃபர் ஆகும் அப்படின்னா அதோட காம்போசிஷன் வந்து டிஃப்ரெண்டா வந்து இருக்கு. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 part per million of fluoride ions in water prevent tooth decay அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா 1 ppm of fluoride ions இது வந்து என்ன பண்ணும் இருந்துச்சுன்னா டூத் டீகே வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்தது 1.5 ppm of fluoride ions causes the tooth to become mottled. And mottled-னா வந்து என்னது? ஸோ mottled அப்படின்றது வந்து என்னன்னா அது வந்து சம் சப்ஸ்டன்ஸ் நம்ம டீத்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல வந்து ஒரு கரையா இருக்குல்ல, அதுதான் வந்து அவங்க மீன் பண்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க? 1.5 ppm causes the tooth to become mottled. And இதே 1.5 அதிகமா இருக்கிற ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளூரைட் வந்து என்ன பண்ணும்? அது வந்து பாய்சனஸ். ஸோ சோடியம் ஃப்ளூரைட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரேட் பாய்சனா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள்? intravenous injections are always dissolved in water containing salt at particular ionic concentrations that match with blood plasma concentrations and so on. So என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ட்ராவெனஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த மெடிசன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணுவாங்க. that it contains what? Salt. இந்த அயானிக் கான்சென்ட்ரேஷன் வந்து பிளட் பிளாஸ்மாவோட மேட்ச் ஆகணும், இல்லாட்டினா நான் அது வந்து நம்ம பாடிக்கு ஹார்மா வந்து முடியும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எவ்வளோ வந்து அந்த கரெக்ட் சொல்யூஷன் காம்போசிஷன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா லிக்விட் சொல்யூஷன்ஸ் பத்தி வந்து நம்ம பார்ப்போம். அதாவது என்னென்ன டாபிக்லாம் வந்து பார்ப்போம் அப்படின்றது வந்து அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேரால வந்து அதுதான் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், அதுக்கப்புறமா வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட், அதெல்லாம் வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது, ஸோ சொல்யூஷன் ஆர் ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ் ஆஃப் 2 or more than 2 components. ஸோ சொல்யூஷன்ஸ் அப்படின்றது வந்து என்னது? அது வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் வாட்? 2 or more than 2 components. வந்து ஹோமோஜீனியஸ்னா என்னது? அது வந்து சேமா வந்து இருக்கும். காம்போசிஷன் வந்து இட் வில் பி யூனிஃபார்ம் த்ரூ அவுட். அதுதான் வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். காம்போசிஷன் is uniform.
throughout. இது வந்து என்னது, இதுதான் வந்து என்னது, homogeneous mixture. So solutions வந்து என்னது, are homogeneous mixture of what, two or more than two components. Two components இருக்கும், இல்லாட்டினா more than two components வந்து இருக்கும். homogeneous அப்படின்றது வந்து என்னதுதான் கொடுத்திருக்காங்க, composition and properties are uniform throughout the mixture. அதான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். So component that is present in largest quantity. So என்னென்ன காம்பனன்ட்னா அதிகமான குவான்டிட்டியில present ஆயிருக்கோ அதை வந்து நம்ம சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன்ல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், ஒண்ணு வந்து சால்வெண்ட் இருக்கும் அண்ட் இன்னொன்னு வந்து சொல்யூட் வந்து இருக்கும். ஸோ சால்வெண்ட் அப்படின்றது வந்து என்னது, லார்ஜஸ்ட் குவான்டிட்டியில present ஆயிருக்கிறது. அண்ட் சொல்யூட் அப்படின்றது அது வந்து என்னது, இது வந்து it will be present in smaller quantity. ஸோ இந்த சால்வெண்ட் அப்படின்றது தான் வந்து என்னது, அதுதான் வந்து பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சொல்யூஷனை டிசைட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு சால்ட் ஸோ இப்போ நம்ம கிட்ட சால்ட் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா வந்து என்ன இருக்கும், அதுல வந்து சால்ட் சொல்யூஷன் அப்படின்னும் போது சால்ட்டும் வாட்டரும் வந்து நமக்கு பிரசன்ட் ஆகும். ஸோ இங்க அது வந்து என்னவா இருக்கு, லிக்விடா இருக்கு. அப்போ வாட்டர் வந்து அதிகமா இருக்கு. அப்பனா அது வந்து என்னது, அண்ட் இது வந்து சால்வெண்ட். வாட்டர் வந்து சால்வெண்ட், ஏன்னா அது லார்ஜர் குவான்டிட்டியில பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் சால்ட் அப்படின்றது வந்து சொல்யூட், ஏன்னா அது வந்து என்னவாயிடும், அது வந்து சால்வெண்ட்ல டிசால்வ் ஆயிடும். ஸ்மாலர் அமௌண்ட்ல தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து வாட்டர் தான் வந்து சால்வெண்ட். அடுத்தது one or more components present in the solution other than solvent are called solute. இப்போ நம்ம பார்த்தோம் solvent and solute என்னன்றது வந்து பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இந்த யூனிட்ல பார்த்தோம்னா we will consider only binary solutions. பைனரி சொல்யூஷன் என்னது, வெறுமையா வந்து டூ காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் வந்து present ஆயிருக்கும். ஸோ பைனரி சொல்யூஷன் அப்படின்றது வந்து என்னது, அது வந்து டூ காம்பனன்ட்ஸ் தான் வந்து present ஆயிருக்கும். அண்ட் ஈச் காம்பனன்ட் மேபி அது வந்து சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், கேஷியஸ் ஸ்டேட்ல வந்து இருக்கலாம். ஸோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, கேஷியஸ் சொல்யூஷன்ஸ். கேஷியஸ் சொல்யூஷன்ஸ்னா இப்போ வந்து இங்க சால்வெண்ட் எல்லாமே வந்து கேஸ் தான். ஸோ அது வந்து சொல்யூட் வந்து கேஸா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், சாலிடா இருக்கலாம். ஆனா சால்வெண்ட் வந்து கேஸ். லிக்விட் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சால்வெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிக்விடா தான் இருக்கும். ஆனா சொல்யூட் வந்து கேஸா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், சாலிடா இருக்கும். அடுத்தது சாலிட் சொல்யூஷன்ஸ். சாலிட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும், சால்வெண்ட் எல்லாமே சாலிடா தான் இருக்கும். அண்ட் அது வந்து சொல்யூட் வந்து கேஸா இருக்கும், லிக்விடா இருக்கும், இல்ல சாலிடா வந்து இருக்கும். ஸோ இங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் அதாவது சொல்யூட்டும் சால்வெண்ட் ரெண்டுமே கேஸா இருக்கா, ஆக்சிஜன் நைட்ரஜன் கேஸ் மிக்சர். அடுத்தது வந்து லிக்விட் அண்ட் கேஸ், குளோரோஃபார்ம். அப்புறம் கேம்பரின் நைட்ரஜன் கேஸ். சாலிட் இன் நைட்ரஜன், அதாவது சாலிட் அண்ட் கேஸ், கேம்பரின் நைட்ரஜன் கேஸ். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சால்வெண்ட் வந்து என்னவா இருக்குமோ அதுதான் சொல்யூஷனா இருக்கும். சால்வெண்ட் வந்து லிக்விடா இருந்ததுன்னா லிக்விட் சொல்யூஷனா இருக்கும். சால்வெண்ட் வந்து கேஸா இருந்துச்சுன்னா கேஷியஸ் சொல்யூஷனா இருக்கும். சால்வெண்ட் வந்து சாலிடா இருக்குன்னா சாலிட் சொல்யூஷனா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் 1 மார்க்ல வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பத்தி வந்து நம்ம ஃபுல்லா வந்து பார்ப்போம். நம்ம 1 by 1 ஒரு டாபிக்கா வந்து கவர் பண்ணிட்டே வந்து வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.